இப்போ ஒழுக்கமாக வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நன்மை தெரியுமா? மிகப்பெரிய நன்மை. ஒழுக்கமாக வாழ்ந்தால் ஒரு அம்மா தனது மகனை கட்டிப்பிடிக்கலாம். ஒரு மகன் ஒழுக்கமாக வாழ்ந்தால் தனது அம்மாவை கட்டிப்பிடிக்கலாம், கன்னத்தில் முத்தமிடலாம். அதுபோல் ஒழுக்கமாக வாழ்ந்தால் ஒரு ஆண் தனது தோழியை கட்டிப்பிடிக்கலாம். ஒழுக்கமாக கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தால், பாலியல் உறவுகளில் நேர்மையாக வாழ்ந்தால் ஒரு அண்ணன் தான் தங்கச்சியை கட்டிப்பிடிக்கலாம், ஒரு தங்கச்சி தனது அண்ணனை கட்டிப்பிடிக்கலாம், முத்தமிடலாம், கன்னத்தில், நெற்றியில் முத்தமிடலாம், தலையில் முத்தமிடலாம். இப்படி இப்படி நம்ம ஒழுக்கமாக வாழாதனால்தான் இந்தியர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவை கூட தொட மாட்டாங்க, ஒரு அம்மாவை கூட கட்டிப்பிடிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா ஒழுக்கமாக வாழலை, கட்டுப்பாடு இல்லை. எது கட்டுப்பாடுன்னு தெரியல, எது ஒழுக்கம்னு தெரியல. பாலியல் உறவுகளில் நேர்மை என்பது இல்லை. கட்டி பிடிச்சிட்டாலே அது தவறுன்னு நினைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய இழப்பு பார்த்தீங்களா? ஒரு அக்கா தம்பி கட்டி பிடிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு தருணம் அடிக்கடி இந்த மாதிரி உறவுகளில் கட்டிப்பிடிப்பு என்பது இருக்கணும். கன்னத்தில் முத்தமிடுகிற வழக்கம் இருக்க வேண்டும். ஒரு அப்பா தனது மகளை கூட கட்டிப்பிடிப்பது இல்லை. 1 வயசு 2 வயசு வரைக்கும் கட்டிப்பிடிக்கிறாரு, முத்தமிடுகிறார், கன்னத்தில் நெற்றியில் முத்தமிடுகிறார். ஆனால் பிற்பாடு வளர்ந்த பிறகு நெருங்க தொட மாட்டேன்றார். பயம், தன் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒழுக்கம் இல்லை. பாலியல் உறவுகளில் நீ நேர்மையாக இருந்தால், அப்போது நீ நேர்மையாக இருந்தால், நேர்மையாக இருக்கிறது இருக்கணும், உறுதியாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது. டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதுபோல் தான் அது நாமளாக தான் செய்யணும். அப்போ கட்டுப்பாடு என்பது நாம் முனைப்போடு கடினமான ஒரு விஷயம். கடினமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. உறுதியாக இருக்கணும் கட்டுப்பாடுங்கிறது. நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம உடம்பு இருக்கணும், நம்ம உணர்ச்சிகள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீ கட்டுப்பாட்டோடு ஒழுக்கமாக இருக்கும் பொழுது, உன் மீது உனக்கு அபாரமான நம்பிக்கை வரும் பொழுது, உனது மகளை நீ கட்டிப்பிடிக்கலாம், கன்னத்தில் முத்தமிடலாம், நெற்றியில் முத்தமிடலாம், தலையில் முத்தமிடலாம், அடிக்கடி கட்டிப்பிடிக்கலாம். நீ உன்கிட்ட ஒழுக்கம் இல்லாதனால்தான் நீ தொடவே மாட்டேன்ற. உன் மகளை தொடுவதற்கே உனக்கு அருகதை இல்லை, தகுதி இல்லை. உன் மகளை தொடுவதற்கும் கட்டிப்பிடிப்பதற்கும் கன்னத்தில் முத்தமிடுவதற்கும் பாராட்டி உனது அன்பை வெளிப்படுத்துவதற்கு உனக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒழுக்கம் இருந்தால் தான் உனக்கு அன்பே பிறக்கும். ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்தால் தான் அந்த கட்டிப்பிடிக்கிற வாய்ப்பே வரும். கட்டிப்பிடிப்பது, தொடுவது, இதெல்லாம் இதெல்லாம் அன்பு. அப்படின்னா ஒரு அப்பாவின் அன்பு, ஒரு அம்மாவின் அன்பு. ஆனால் ஆசை இருக்குது நமக்கு. இப்போ உறவுகளில் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் ஏன் சண்டை நடக்கு? இவங்க நேசிக்க மாட்டேன்றாங்க. நேசங்கிறது என்னது? வெறும் பேச்சு கிடையாது. நேசம் என்பது, அன்பு என்பது வெறும் பேச்சு கிடையாது. அன்பின் செயல்பாடு எது? கட்டிப்பிடிக்கணும். ஒரு கணவன் மனைவி தான் கட்டிப்பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி கூட இப்போ கட்டிப்பிடிக்கிறது இல்லை அதிகமாக. எப்போ உடலுறவு அப்போ தான், மற்ற நேரத்தில் இவங்க கட்டிப்பிடிக்கிறதே இல்லை. காமம் இருந்தால் தான் கட்டி பிடிச்சாலே அது காமந்தான். அப்போ உடலுறவின் போது தான் கட்டிப்பிடிக்கிறாங்க தவிர, காமத்தை உருவாக்குவதற்காக தான் காமத்தை தூண்டுவதற்காக தான் கட்டிப்பிடிக்கிறாங்க தவிர, கணவன் மற்ற நேரத்தில் கட்டிப்பிடிக்கிறது இல்லை. அப்போ என்ன நினைக்கிறாங்க? கட்டிப்பிடிச்சாலே காமம் உருவாகி விடும் என்று நினைக்கிறாரு. அதனால தான் யாரையுமே இவங்க கட்டிப்பிடிக்கிறதே கிடையாது. யாருக்குமே கன்னத்தில் முத்தமிடுவது கிடையாது. அதனால் நீங்கள் அது தப்பு. அன்பு செலுத்த தெரியலன்னு அர்த்தம். இந்தியர்களிடம் அன்பு செலுத்த தெரியல, அல்லது இந்த நடைமுறை கட்டிப்பிடிக்கிற வழக்கம், கன்னத்தில் முத்தமிடுகிற வழக்கம் அவர்களுக்கு அன்பு செலுத்த தெரியல. அவர்களுக்கு அன்பு இல்லாத ஒன்றை செலுத்த தெரிந்திருக்கிறார்கள். கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ஒழுக்கம் இருந்தால் தான் அந்த நம்பிக்கை வரும். நாம் ஒழுக்கமான ஆள், நாம் கட்டுப்பாடான ஆள் அப்படின்னு நம்ம கட்டுப்பாடாக வாழ்வதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு நாம் நிரூபிக்கணும். மனிதர்கள் எல்லாருமே கட்டுப்பாடாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னொருத்தருடைய மனைவி கூட லைட்டாக கட்டிப்பிடிக்கலாம். அதான் அன்பு வெளிப்பாடு. இன்னொருத்தர் மனைவி உங்களுடைய சகோதரியாக நினைக்கலாம். நீங்கள் உங்களுடைய நண்பரின் மனைவி உங்களுடைய சகோதரியாக நினைக்கலாம். சகோதரியாக நினச்சி லைட்டாக அவர் கட்டிப்பிடிக்கலாம். அந்த கட்டுப்பாடு. அப்போ அந்த வாய்ப்பெல்லாம் இங்கே மக்களுக்கு இல்லை. தொடுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறாங்க இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியர்களை போல உள்ள நாடுகள், பின்தங்கிய நாட்டினர் தொடுவதற்கான வாய்ப்பே இல்லாமல். இந்த அரேபிய தேசம், இஸ்லாமிய நாடுகள், இந்திய நாடு, அந்த ஆப்பிரிக்கா பார்த்திங்கன்னா அங்கே இந்த தொடுவதற்கான வாய்ப்பே இல்லாமல். அப்போ எவ்வளோ வெறுப்பாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். பெண்களை இந்த பஸ்ஸில் போனாலே அப்படியே டச் பண்ண அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. இது சரியா தப்பா? ஆனால் தொடணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அது தப்பு குற்ற உணர்ச்சியாக இருக்குது தொட்டால். அப்போ காரணம் என்னென்னா, நீ ஒழுக்கமாக இல்லை, நீ கட்டுப்பாடோட இல்லை,
நீ மட்டும் இருந்தால் போதாது, இந்த சமூகமே ஒழுக்கமாக இருக்கணும். தொட்டுட்டா என்ன பண்ணுறாங்க, சமூகமும் தப்பான பார்வையோடு இருக்குது. தொட்டாலே அது தப்பு, கட்டி பிடிச்சாலே தப்பு. அப்படி இருக்கும்போது நீ ஒழுக்கமாக இருந்தாலும் நீ கட்டி பிடிக்கும்போது அவன் உடனே விமர்சிக்க ஆரம்பிச்சிருவான். என்னடா கட்டி பிடிக்கிறான், அம்மாவை போய் கட்டி பிடிக்கிறான், ஆடா அக்காவை போய் கட்டி பிடிக்கிறான், அக்காடா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறான். தங்கச்சி போய் கட்டி பிடிக்கிறான், மகளை போய் கட்டி பிடிக்கிறான். ஏன்னா இவன் நினைக்கிறான் மனைவியை தான் கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறான். மனைவியை கூட என்னடா மனைவியை போய் கட்டி பிடிக்கிறான், உடலுறவின் போது மட்டும்தானே கட்டி பிடிக்கணும், அது காமம் இருந்தால் தானே கட்டி பிடிக்கணும், காமம் இல்லாமலே கட்டி பிடிக்கிறான், எப்போ பார்த்தாலும் காமத்தோடே இருப்பான் போலுக்க அப்படின்னு நினைக்கிறான். கட்டி பிடிச்சாலே அது காமம்னு நினைக்கிறான். அது கட்டி பிடிக்கிறதுலேயும் கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு சகோதரனும் சகோதரியும் எப்படி கட்டி பிடிக்க வேண்டும், அந்த இது இவனுக்கு தெரியவே இல்லை. மனைவியை எப்படி கட்டி பிடிக்கணும், அடிக்கடி கட்டி பிடிக்கணும், உடலுறவுக்காக மட்டுமே இவன் போய் கட்டி பிடிக்க இவர் கட்டி பிடிச்சிட்டாலே இவர் உடலுறவுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு அந்த அம்மா நினைப்பாங்க. உடலுறவுக்காக வரும்போது மட்டும்தான் நீ என்ன கட்டி பிடிக்கணும் அப்படின்னு அந்த அம்மா வேற விதிமுறை போடுவாங்க. சும்மா சும்மா கட்டி பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால் சும்மா சும்மா கட்டி பிடிக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்கிறது ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற வழிமுறை. ஒரு தங்கச்சி எப்படி மகளை எப்படி கட்டி பிடிக்கணும் அப்படின்னு இவர் கட்டி பிடிக்கிறதே இல்லை. ஒரு அப்பா மகளை கட்டி பிடிக்கிறதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், மகளிடம் எப்படி அன்பு செலுத்துவது, மகளை எப்படி கட்டிப்பிடிப்பது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது, ஒரு நுட்பம் இருக்குது, அந்த கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாட்டோடு மகளை எப்படி கட்டிப்பிடிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கோ. அது தெரியாமல் இருக்கிற நீ மகளை கட்டிப்பிடிக்காமல் இருக்கிறது, அப்புறம் சகோதரியை கட்டிப்பிடிக்காமல். அப்போ அதுதான் இங்கே என்ன காரணம் தெரியுமா, ஒரு சகோதரியிடம் தனது அன்பை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு இங்கே உள்ளவங்களுக்கு தெரில. ஒரு மகளிடம் தனது அன்பை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு ஒரு தந்தைக்கு தெரில. ஒரு அக்காவிடம் தனது அன்பை எப்படி வெளிப்படுத்துவதுன்னு இந்த தம்பிக்கு தெரில. அந்த அக்காவுக்கும் தம்பியிடம் எப்படி தனது அன்பை வெளிப்படுத்துறதுன்னு தெரியலையா. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, தனது அன்பை வெளிப்படுத்துறதுக்காக சமைச்சு போடுறாங்க. பெண்கள் அடிமையாக இருக்காங்க. வரதட்சணை பேரில் பாரு, அண்ணன் நான் தான், அண்ணன் உன் மீது இருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்கு என்னால் கட்டிப்பிடிக்க இந்த சமூகம் அனுமதிக்கலை, ஆனால் நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன், அதனால் உன் கல்யாணத்துக்கு நிறைய நகைகளை வாங்கி போடுதேன். அன்பை வெளிப்படுத்துறதுக்காக நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு இப்போவாது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நிறைய தங்கச்சிக்காக நகையை சம்பாதிச்சு கொட்டி வச்சுக்கோ அந்த அம்மாவும் கொடுன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அவன் கோமணத்தை கூட விட்டு வைக்காத அளவுக்கு உருவிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கொடுக்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அன்பு, சூப்பர் அன்பு இதுக்கு போயிட்டு வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. கட்டி பாருங்கள், நாங்கள் எவ்வளோ அழகாக அன்பை பரிமாறிக்கிறோம். மகள்கிட்ட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அப்பா என்ன பண்ணுறாரு, மகளே உன்னை கட்டிப்பிடிச்சி என் அன்பத்தை வெளிப்படுத்த எனக்கு தெரியல. ஒரு அப்பாவா ஒரு மகளை எப்படி கட்டிப்பிடிச்சி அன்பை வெளிப்படுத்தணுங்கிற இங்கே அனுமதி இல்லை. இந்த சொசைட்டி தப்பாக நினைக்கும். ஆனால் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குன்னு தெரியுமா, உன் கல்யாணத்துக்கு நான் 100 பவுன் போடுவேன், 100 பவுன் போடுவேன், உனக்கு 2-3 லட்சம் ரொக்கமாக கொடுப்பேன், உன் கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்துவேன், நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வேறு வழியில் போகிறாங்க. வெளிநாட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா, முன்னேறிய நாடுகள் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறாங்க. ஒரு அப்பா மகளை கட்டிப்பிடிச்சு தனது அன்பை வெளிப்படுத்துகிறார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளோ தான். அடிக்கடி கட்டி பிடிக்கிறாங்க, எல்லாருமே கட்டி பிடிக்கிறாங்க. கட்டிப்பிடிச்சி அப்போ அவங்ககிட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்குது. கட்டுப்பாடு வேணும்னா பாலியல் உறவில் சுதந்திரம் இருக்கணும். பிடித்தவர்களோடு வாழ வேண்டும், பிடித்தவர்களோடு கல்யாணம் பண்ணிட்டு வாழணும். இங்கே ஒரு அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல, அன்புன்னா என்னன்னு தெரியல, பிடிக்காதவங்க கூடலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிடிக்காதவங்க கூட எப்படியா வாழ்கிறாங்க. எப்படி வாழ்கிறீங்க, வெறும் உடல் சிந்தனை, வெறும் காம சிந்தனை, காமத்தை வச்சு ஓட்டுறது, வெறும் ஒரு ஈர்ப்பை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. போலித்தனமான உறவுகள் இது இந்தியாவில் தான். இந்தியாவில், இஸ்லாமிய நாடுகளில் போலித்தனமான உறவுகள். பிடிக்காதவங்க கூடலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பல்ல கடிச்சிக்கிட்டு. பிடிக்காதவங்ககிட்ட பேசவே முடியாது, பேசவே கூடாது, பேசவே பிடிக்காது. அவங்க கூட வாழ்ந்து உடலுறவு வச்சு புல்லெல்லாம் பெற்றுக்கிறாங்க. இவங்க இவங்களுக்கு தான் பாருங்கள், இவங்களோட பிரச்சனை தான் கட்டி பிடிக்கிறது கிடையாது, முத்தமிடுறது கிடையாது. அந்த மாதிரி இவங்களுடைய பிரச்சனை அதுதான். அதனால் நம்ம கட்டுப்பாட்டோடையும் ஒழுக்கமாக இருக்கணும். அதே நேரத்தில் பாலியல் உறவில் சுதந்திரமாக இருக்கணும். நம்முடைய உரிமை என்னது, நமக்கு பிடிச்சமானவங்களோட வாழணும். பிடித்தவர்கள் கிடைக்கலன்னா தனியாக கூட இருந்துக்கோ. தனியாக இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ தனியாக இருந்தால் என்ன, வயசான காலத்தில் என்ன ஆகிடும் அப்படி இப்படி பயப்படுற நியாயமாக இருக்கலாம். உதவிங்கிறது தேவை தான். ஆனால் பிடித்தவர்கள் நமக்கு உதவி செய்யணும், பிடித்தவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பிடிக்காத ஒருத்தருக்கு நாம் உதவி செய்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம்.
அப்போ நம்ம ஒரு அடிமை தானே. பிடிக்காத ஒருத்தர் நம்ம கோழையாயிடும். நமக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு போய் நாம் உதவி செய்ய வேண்டிய நிலைமை. உங்கள் மனைவி உங்களுக்கு பிடிக்கலை, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு கணவன். உங்கள் கணவனை உங்களுக்கு பிடிக்கலை ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா அவனுக்கு போய் உதவி செய்ய வேண்டிய நிலைமை. எவ்வளோ பெரிய சர்வாதிகாரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய அடிமைத்தனம் பாருங்கள். அதனால் இந்த இந்தியாவில் உள்ள பிரச்சனை பாரு, பிடிக்காதவங்க கூட வாழ்கிறது, கட்சி பிடிக்கிறது கிடையாது, அன்பு செலுத்தவே தெரியல, அன்பு செலுத்தம் பாசத்தை காட்டுறது தெரியல, அவ்வளோ குழப்பவாதிகளாக இருக்காங்க, கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம். அப்போ சுதந்திரமாக இருக்கணும், பாலியல் உறவில் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும், பிடிக்கலைன்னா பிரிஞ்சிடணும். அல்லது நீங்கள் பிடிச்சவரோடு வாழ்ந்துருக்கீங்க, இதை விட உங்களுக்கு இன்னொருத்தர் பிடிச்சிருக்காங்கன்னா இவருக்கு நீங்கள் இவங்களோட உறவை முறிச்சிக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிடணும். இந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கணும். இந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிற நாட்டில் தான் இந்த கட்டி பிடிக்கிற வழக்கமே இருக்குது. அன்பை வெளிப்படுத்துவதற்கு அன்பை வெளிப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப துணிச்சலான நடைமுறை. சும்மா அவ்வளோ ஈஸியாக வந்துடுறது. அப்போது இந்த மாதிரி உனக்கு பிடித்தவங்களோட வாழு. இவரை விட உனக்கு இன்னொருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இவரோட உறவை முறிச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் வாழு. அங்கே சம்மதம் இருந்துச்சுன்னா, அங்கேயும் உனக்கு சம்மதம் இருந்துச்சுன்னா அங்கே போய் வாழு. இந்த அளவுக்கு இது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு பாருங்கள். இப்படிப்பட்ட ரிஸ்க் இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி சவால்கள் இருக்கணும். வாழ்க்கைங்கிறது சும்மா கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. இந்த சவால் உன் வாழ்க்கையில் இருந்தால் தான் நீ என்ன பண்ணுவ, இந்த கட்டி பிடிக்கிற வழக்கமெல்லாம் உனக்கு அனுமதி கிடைக்கும். இந்த கட்டி பிடிக்கிற வழக்கம், முத்தமிடுகிற வழக்கம், அம்மா மகன் கட்டி பிடிப்பது, சகோதரி சகோதரன் கட்டி பிடிப்பதுன்னு, ஒரு தோழனும் தோழியும் கட்டி பிடிப்பது, அதில் இருக்கிற அந்த அன்பு உனக்கு பரிசாக கிடைக்கும். கட்டி பிடிச்சிட்டாலே அது காமம்னு கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு தப்பான அர்த்தம் கற்பிக்கிற ஒரு சமூகமாக மாறிவிட்டது. அன்பு செலுத்துவதே தப்பு, அன்புனாலே அது காமம்தான், வெறும் காமம்தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் சும்மா கட்டி பிடிப்பதிலே நிறைய கட்டுப்பாடு இருக்குது. ஒரு அம்மா மகனும் கட்டி பிடிக்கும்போது அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒரு சகோதரன் சகோதரியும் கட்டி பிடிக்கும், அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. சகோதர கட்டுப்பாடு இருக்கும். சகோதர கட்டி பிடிப்பது, ஒரு தந்தையும் மகனும் கட்டி பிடிக்கிறாங்கன்னா அது ஒரு தகப்பன் பாசம், அதில் இருக்கும். அதில் கட்டி பிடிச்சாலே அதுக்கு தப்பான அர்த்தம் கட்டுப்பிடிக்கிறது, கற்பிக்கிறது. கண்ணு கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம், கண்ணு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு மூட நம்பிக்கையில் அன்பை வெளிப்படுத்த முடியாமல் இந்த இந்திய மக்கள் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. ஒரு பெண்ணை தொடுகிற ஒரு மனைவியை தவிர வேறு தொடுறத அனுபவமே இல்லை. ஒரு வயசை தாண்டிச்சுன்னா அம்மாவையும் தொடுறதில்லை. இந்த மாதிரி ஆண் பெண் உறவுகளுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது. அதனால் கட்டி பிடிக்கணும், அடிக்கடி கட்டி பிடிக்கணும். அதுக்கு கட்டுப்பாடு ஒழுக்கம் தேவை. பாலியல் உறவில் நீ ஒழுக்கமாக இல்லாதப்ப நீ கட்டி பிடிச்சன்னா அதுக்கு தப்பான அர்த்தம் கற்பிக்கும். அதனால் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், பிடிச்சவங்களோட வாழணும். அதனால் அன்பை வெளிப்படுத்துது என்பது ஒரு துணிச்சலான நடைமுறை. எப்படி வெளிநாட்டுக்காரங்க, முன்னேறிய நாட்டுக்காரர்கள் எல்லா விஷயத்துலையுமே துணிச்சலாக இருக்காங்கல்ல. ஒரு தொழிலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் துணிச்சலாக இருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி அவங்க உறவுகள்லேயும் துணிச்சலாக இருக்காங்க. ஒரு அன்பு பாசம் எல்லாத்துலேயும் அதுலேயும் துணிச்சலாக இருக்காங்க. அதனால் அது தொடணும், அடிக்கடி தொடணும், கட்டி பிடிக்கணும் இந்த உறவுகள். அப்போ தான் ஒரு பலத்தை உணர்வோம், ஒரு ஆதரவை உணர்வோம். ஒரு அப்பா, ஒரு மகள் இருக்கா, மகளை அப்பா கட்டி பிடிக்கும்போது அந்த மகளுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். நீ தொடாமல் நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லிப்பாரு, அதில் தைரியமே வராது. ஒரு நண்பனும் கட்டி பிடிக்கணும், ஒரு தோழியும் கட்டி பிடிக்கணும். இங்கே தோழியும் கட்டி பிடிக்க மாட்டேன்றாங்க, நண்பனும் கட்டி பிடிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா நண்பன் இப்போ ஆண் உறவே கேள்விக்குறியாக இருக்குது, சந்தேகத்திற்குரியதாக இருக்குது. இங்கே ஓரினச்சேர்க்கைன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஓரினச்சேர்க்கைங்கிற ஒரு பூதம் எட்டி பார்க்குது. ஒரு ஆணும் கட்டி பிடிச்சா அதுக்கு இது ஓரினச்சேர்க்கையாக இருக்குமோ அப்படின்னு கட்டம் கட்டி விட்டுருவாங்க. ஒரு பெண்ணும் கட்டி பிடிக்கிற வழக்கம் இங்கே இல்லாமல் இருக்குது. கட்டி தொடுறதே கிடையாது. நண்பனை உறவுகளில் ஒரு இது. அதனால தான் இந்தியர்கள் தோற்று போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ தொடுவது தான் ஒற்றுமை. ஒருத்தர் இன்னொருத்தர் தொடணும். ஒரு ஆணும் பெண்ணும் அது உடனே காமம்னு கதை கட்டாத. காமம்னாலே அது ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாடு பற்றி உனக்கு தெரியல. இதுதான் ஒற்றுமை. இந்தியர்களில் 120 கோடி பேர் இருக்காங்க, ஆனால் கட்டி பிடிக்கிற வழக்கம் ஒரு 100 கோடி பேர்கிட்ட கிடையாது. அதனால தான் இங்கே ஒற்றுமை இல்லை. அதுவே வெளிநாட்டுக்காரங்க, ஒரு அமெரிக்காக்காரனோ சரி, அல்லது இங்கிலாந்துக்காரனோ ஃப்ரான்ஸ்காரனோ கட்டி பிடிக்கிற வழக்கம் அங்கே இருக்குது. ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணும் மகனும் மகளும் அம்மாவும் மகனும் அப்பாவும் மகளும் சகோதரனும் சகோதரியும் தோழியும் இப்படி கட்டி பிடிக்கிற வழக்கம் அவங்ககிட்ட இருக்குது. அதுதான் ஒற்றுமை. உறவுகளை தொடுவதற்கான அந்த சுதந்திரம், அனுமதி பெருமையாக இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் தொடுறது அவ்வளோ சுகமான விஷயம். அதுலேயும் ஒரு சுகம் இருக்குது. சுகம்னாலே அது தப்பு. அதுலேயும் ஒரு இன்பம் இருக்குது. ஒரு சகோதரன் சகோதரியும் தொடுவது
ஒரு மகனும் அம்மாவும் தொடுவது, ஒரு அம்மாவை தொடுவது, அதில் ஒரு அம்மா தாய் இல்லை, தாயோட தாய் பாசம் அது தொடுதல் மூலமாக தானே கிடைக்குது. அப்படி ஒரு கட்டுப்பாட்டு அப்போ அந்த மாதிரியான ஒரு அதுதான் ஒற்றுமைன்றது, அதுதான் மனதிற்கு தைரியமும் கொடுக்கும். தொடாமல் தைரியத்தை கொடுக்காது, தைரியம் வராது. இப்போ ஒரு அப்பா சொல்கிறாரு, மகளே நான் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் தொடமாட்டேன்றாரு. அப்படி சொல்கிறத விட நீ கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டு மகளே உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னா அது தைரியத்தை கொடுக்கும். அந்த உடல் தொட வேண்டும், அந்த தழுவுதல் கட்டிப்பிடித்தல் அதெல்லாம் இருக்கணும், அப்போ தான் தைரியங்கிறது வரும். அதனால் நம்ம ஏன் இந்தியர்கள் இவ்வளோ பேர் இருந்தும் கோழையாக இருக்காங்க தெரியுமா? இவங்க இந்த உறவுகளில் இடைவெளி, வேற்றுமை, ஒற்றுமை என்பது இல்லை. ஒற்றுமை என்பது கட்டிப்பிடிக்கிறது தான். அது ஜப்பானில் இருக்குது, சீனாவில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. கட்டிப்பிடிக்கிற வழக்கம், அனைத்து உறவுகளையும் கட்டிப்பிடிக்கிற வழக்கங்கிறது ஜப்பான் இதெல்லாமே இருக்குது. எந்த முன்னேறிய நாட்டுகளையும் அந்த இது இருக்கும். நீ இந்த கட்டிப்பிடிக்கிற வழக்கம் இருந்தால் தான் நீ முன்னேற முடியும். அது இஸ்லாமிய நாடுகளில் கட்டிப்பிடிக்கிற வழக்கம் இருக்கும். எங்கன்னா ஆணும் கட்டிப்பிடிப்பாங்க, பெண்ணும் கட்டிப்பிடிப்பாங்க. ஆண் பெண் கட்டிப்பிடிக்க மாட்டாங்க, கணவன் மனைவி தான் கட்டிப்பிடிப்பாங்க. அப்போ இஸ்லாமிய நாடுகளில் கொஞ்சமாவது ஒற்றுமை இருக்குது. ஆணுமாவது கட்டிப்பிடிக்கிறாங்கல்ல, பெண்ணுமா அது ஒரு மத சம்பிரதாயமாக கட்டிப்பிடிக்கிறாங்க. எதுக்காக கட்டிப்பிடிக்கிறாங்கன்னு தெரில, மத சம்பிரதாயம் அது ஒரு மூட நம்பிக்கை. மதத்தை காரணம் காட்டி தான் கட்டிப்பிடிப்பாங்க தவிர சும்மா கட்டிப்பிடிக்க மாட்டாங்க. தோணணும் உனக்கு, சும்மான்னு கிடையாது, உனக்கு தோணணும், கட்டிப்பிடிக்கணும்னு தோணணும். அந்த நேரத்தில் கட்டிப்பிடிச்சி கன்னம் உரசுவாங்க. அதில் அது ஒரு உளவியல் ரீதியாக உனக்கு மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். அப்போ இஸ்லாமிய நாடுகளில் கட்டிப்பிடிக்கிறாங்க, அதை ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு கட்டிப்பிடிக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் கட்டிப்பிடிக்க மாட்டாங்க, ஆணும் தான் கட்டிப்பிடிப்பாங்க, பெண்ணும் தான் கட்டிப்பிடிப்பாங்க. பெண்ணும் கட்டிப்பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரில, ஆனால் ஆணும் பெண்ணும் தான் கட்டிப்பிடிப்பாங்க, ஆண் பெண் கட்டிப்பிடிக்க மாட்டாங்க. ஒரு மகனும் தனது அம்மாவும் கட்டிப்பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரில. அதனால் இஸ்லாமிய நாடுகள் அதாவது அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால் நம்முடைய பலவீனம் என்ன, நாம் எப்படி தோற்று போனோம், இந்தியர்கள் எப்படி தோற்று போனார்கள், இப்படி தான். வேற்றுமை இல்லை, வேற்றுமையாக இருக்காங்க, ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை என்பது தொடுவதில் தான். நாமெல்லாம் ஒன்றுன்னு கையை தூக்கி சொல்கிறது இல்லை, ஒரு தோளில் கை போட்டுக்கணும், தொடணும். அப்போ அதுதான் ஒற்றுமை.